ஜெய் ஸ்ரீராம். மதிப்பிற்குரிய ஸ்ரீ சித்தி மா மகராஜின் புனித தாமரை பாதங்களை வணங்குகிறேன். ஜெய் நீப் கரோரி மகராஜ். கைஞ்சியின் அமைதியான துறவியாக போற்றப்படும் ஸ்ரீ சித்தி மா மகராஜி என்று அன்புடன் அழைக்கப்பட்ட நீம் கரோலி பாபாவின் ஆன்மீக மரபை தொடர்வதில் முக்கிய பங்கு வகித்தார். அவரது வாழ்க்கை அசைக்க முடியாத பக்தி, ஆன்மீக வலிமை மற்றும் எண்ணற்ற பின்பற்றுபவர்கள் மீது அமைதியான ஆனால் ஆழ்ந்த செல்வாக்கு ஆகியவற்றால் குறிக்கப்பட்டது. இந்த வீடியோ சித்தி மாவின் வாழ்க்கை மற்றும் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுகிறது. ஒரு பக்தியுள்ள குழந்தையிலிருந்து மகராஜியின் பக்தர்களுக்கு வழிகாட்டும் மொழியாக மாறுவதற்கான அவரது பயணத்தை எடுத்துக்காட்டுகிறது. 1928ஆம் ஆண்டு சைத்ரா நவராத்திரியின் 10வது நாளில் அல்மோராவில் பிறந்த ஸ்ரீ சித்தி மா, அவரது பெற்றோர் திரு சா மற்றும் திருமதி ரேவதி தேவி ஆகியோரால் ஹரிப்பிரியா என்று பெயரிடப்பட்டது. சிறுவயதிலிருந்தே வழிபாட்டுத் தலங்களின் மீது ஈர்ப்பு கொண்டவள், தியானம் மற்றும் பிரார்த்தனையில் இயல்பாகவே நாட்டம் கொண்டிருந்தாள். அவரது அசாதாரண அமைதி மற்றும் உள்நோக்கப் போக்குகளை அவரது குடும்பத்தினர் குறிப்பிட்டனர், இது அவரை மற்ற குழந்தைகளிடமிருந்து வேறுபடுத்தியது. 7 சகோதரிகளில் ஒருவராக இருந்தாலும் அவளை சித்தி என்று அன்புடன் அழைக்கும் தந்தைக்கு மிகவும் பிடித்தமானவள். நீப் கரோலி பாபா தனது தந்தையால் வழங்கப்பட்ட இந்த பெயரை ஏற்றுக்கொண்டார் மற்றும் ஆழ்ந்த பாசத்துடனும் மரியாதையுடனும் பயன்படுத்தினார். இது அவர் கொண்டிருந்த ஆன்மீக சக்தியையும் தெய்வீக அருளையும் குறிக்கிறது. 1944இல் தனது 16 வயதில் நைனிடாலின் நன்கு அறியப்பட்ட வழக்கறிஞரான ஸ்ரீ துலாராம் சாஹ்வை அம்மா மணந்தார். அவர் நீப் கரோலி பாபாவை சந்தித்தபோது அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. உள்ளூர் தொழிலதிபர் ஒருவரின் வீட்டில் பாபாவுடனான சந்திப்பின் போது பாபா மண்டபத்தின் பின்புறம் அமர்ந்திருந்த தாயை முன்னோக்கி அழைத்தார். அவர் தனது அமைதியான சாதனாவை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார் மற்றும் பிருந்தாவனத்தில் அவருக்காக ஒரு குடிசை கட்டுவார் என்று கணித்தார். இது அவரது துறவு மற்றும் உயர்ந்த ஆன்மீக அழைப்பின் தீர்க்க தரிசனமாகும். செப்டம்பர் 11, 1973இல் மகாராஜ் ஜியின் மகாசமாதிக்குப் பிறகு சித்தி மா தனது பக்தர்களை வழிநடத்தும் மற்றும் வளர்க்கும் பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். ஆசிரமங்கள் ஆன்மீக வலிமை மற்றும் பக்தியின் துடிப்பான மையங்களாக இருப்பதை உறுதி செய்தது. அவரது இருப்பு ஒரு அமைதியான ஆனால் செல்வாக்கு மிக்க தலைமையால் குறிக்கப்பட்டது, பின்பற்றுபவர்களை இரக்கத்துடன் வழிநடத்துகிறது மற்றும் ஆசிரமங்களின் புனிதத்தை பராமரிக்கிறது. உலகம் முழுவதிலுமிருந்து பக்தர்கள் அவரது ஆசியையும் வழிகாட்டுதலையும் பெற வந்தனர். ஆசிரமத்தின் வாழ்க்கை கடுமையான ஆன்மீக பயிற்சி மற்றும் தன்னலமற்ற சேவை ஆகியவற்றின் கலவையாக இருந்தது. ஸ்ரீ சித்தி மா இருவரையும் திறந்த மனதுடன் அணைத்துக் கொண்டார். ஆசிரம வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அவள் ஈடுபட்டாள். உணவு தயாரிப்பதில் இருந்து ஆன்மீக கூட்டங்களை ஏற்பாடு செய்தாள். அவரது பிரசன்னம் அனைத்து பக்தர்களுக்கும் உத்வேகமாக இருந்தது. விடியும் முன் தியானம் மற்றும் பிரார்த்தனையுடன் அன்னையர் தினம் தொடங்கியது. ஒழுக்கம் மற்றும் பக்தியின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டினார். அவளுடைய பணிவும் கருணையும் அவளை அணுகக்கூடியதாக ஆக்கியது, மேலும் தேவைப்படுபவர்களுக்கு வழிகாட்டுதலையும் உதவியையும் வழங்க அவள் எப்போதும் தயாராக இருந்தாள். மகராஜி அடிக்கடி அவளிடம் சொல்வார், அம்மா அம்மா, உங்கள் கண்களில் ராமர் பெயர் இருக்கிறது என்று. சித்தி மாவின் வாழ்க்கை மகாராஜியின் போதனைகளுக்கு ஒரு சான்றாக இருந்தது. குறிப்பாக மனித சேவையின் கருத்து. அவள் உயர்ந்த கொள்கைகளில் வாழ்ந்தாள். குருவின் மீதுள்ள பக்தி மகராஜியின் உபதேசங்களை அடிக்கடி நினைவு கூர்ந்து பக்தர்களின் உள்ளங்களிலும் மனங்களிலும் அவருடைய இருப்பை மீட்டெடுத்தார். விளைவு, அவளுடைய ஆசீர்வாதங்கள் தெய்வீக பரிசாக கருதப்பட்டன. நள்ளிரவில் கூட குழந்தைகள் மற்றும் தேவைப்படுபவர்களின் அழகையை உணர்ந்து நிலநடுக்கத்தை உணர்ந்து கொள்வது போன்ற தொலைதூர நிகழ்வுகளுக்கு அவள் பதிலளிப்பாள். அவளுடைய இருப்பு மற்றும் வார்த்தைகள் அவளை சுற்றியுள்ளவர்களுக்கு குணப்படுத்தும் மற்றும் மாற்றும் சக்தியைக் கொண்டிருந்தன. மேலும் அவள் அடிக்கடி தேவையானதை வழங்கினாள், அது உணவு, ஆறுதல் அல்லது ஆன்மீக வழிகாட்டுதல். பக்தர்கள் அடிக்கடி அன்னையுடன் தங்கள் தனிப்பட்ட கதைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவத்தில் தாய் தனது சிகிச்சையாளருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதை உணர்ந்து இரவு தாமதமாக வாகனம் ஓட்டுவதை தடை செய்தார். அவர் உண்மையில் வாகனம் ஓட்டி வருவதையும் நெஞ்சுவலி இருப்பதையும் மருத்துவர் உறுதிப்படுத்தியபோது அம்மா ஒரு டிரைவரை வேலைக்கு அமர்த்துமாறு அறிவுறுத்தினார். அவரது சரியான நேரத்தில் தலையீடு ஒருவேளை ஒரு தீவிர சம்பவம் தவிர்க்கப்பட்டது. இது அவரது தொலைநோக்கு மற்றும் பக்தர்கள் மீது அக்கறை காட்டுகிறது. பத்ரிநாத்தில் கடும் பனிப்பொழிவின் போது அம்மாவுடன் வந்த குழுவினர் அலக்நந்தா நதியை கடப்பதில் சிரமங்களை எதிர்கொண்டனர். முழங்கால் ஆழமான பனி மற்றும் கடினமான சூழ்நிலைகள் இருந்தபோதிலும் தாயின் அமைதியான இருப்பு மற்றும் நம்பிக்கை அவர்களின் பாதுகாப்பான பாதையை உறுதி செய்தது. தர்மசாலாவை அடைந்ததும் அவர் அரவணைப்பையும் ஆறுதலையும் உணர்ந்தார். இது ஒரு தாயின் பாதுகாப்பு மற்றும் வளர்க்கும் தன்மையை பிரதிபலிக்கிறது. அன்னையின் அருகில் தெய்வீக இருப்பை பக்தர்கள் உணர்ந்தனர்.
ஒரு சமயம் ஹனுமான் சாலிசாவை வாசிக்கும் போது ஒரு பக்தர் ஒரு அபரிமிதமான அமைதியை அனுபவித்தார். நீப் கரோலி பாபா அன்னையின் பின்னால் நின்று அனைவரையும் ஆசீர்வதிப்பதைக் கண்டார். இது மா மகராஜி நீப் கரோலி பாபாவின் ஆசீர்வாதங்கள் மற்றும் பிரசன்னத்தின் ஊடகம் என்ற நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது. ஒரு புதிய ஆசிரமத்தின் பூமி பூஜைக்கு அம்மா அழைக்கப்பட்டபோது மோசமான வானிலை காரணமாக அவரது பங்கேற்பு நிச்சயமற்றது. இருப்பினும் புயலை பொருட்படுத்தாமல் அவர் வெளியேறுவது ஒரு தெய்வீக ஆசீர்வாதமாக பார்க்கப்பட்டது. புயல் ஓய்ந்து விழா சுமூகமாக நடந்தேறியது. அன்னையின் வருகை ஒரு சுப அறிகுறியாக கருதப்பட்டது. மன அழுத்தத்தின் போது அன்னையின் பிரசன்னம் அமைதியான விளைவைக் கொண்டிருந்ததாக ஒரு பக்தர் தெரிவித்தார். ஒருமுறை இரு பக்தர்களிடையே ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தின் போது அன்னை தன் முன்னிலையில் தலையிட்டார். அவரது பிரசன்னம் பதற்றத்தை தணித்தது. அன்னையின் அமைதியான செல்வாக்கே அமைதியைக் காரணம் என்று பக்தர்கள் சமரசம் செய்தனர். இந்த கதைகள் அன்னையின் தெய்வீக பிரசன்னத்திற்கும் மக்கள் வாழ்வில் அவரது செல்வாக்கிற்கும் சாட்சி. சித்தி மாவின் செல்வாக்கு அவரது உடல் இருப்பைத் தாண்டி நீண்டுள்ளது. அவரது போதனைகளும் வாழ்க்கையும் உலகெங்கிலும் உள்ள பக்தர்களை ஊக்கப்படுத்துகின்றன. அவர் உருவாக்க உதவிய ஆசிரமங்கள் உலகம் முழுவதிலுமிருந்து மக்களை ஈர்க்கும் பக்தி மற்றும் சேவையின் துடிப்பான மையங்களாக இருக்கின்றன. தெய்வீக நாமத்தின் சக்தி, ஹனுமான் சாலிசா பாராயணம் மற்றும் புனித உணவு, பிரசாதம், விநியோகம் ஆகியவை துன்பத்தை போக்குவதற்கும் இதயங்களை மாற்றுவதற்கும் அவரது ஆன்மீக மரபுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸ்ரீ சித்தி மாவின் வாழ்க்கை அன்பு, பக்தி மற்றும் ஆன்மீக வலிமையின் அடையாளமாக இருந்தது. மகராஜி மீது அவரது அசைக்க முடியாத பக்தி மற்றும் அவரது அமைதியான ஆனால் சக்தி வாய்ந்த தலைமை ஆகியவை ஆன்மீக சமூகத்தில் ஒரு அழியாத முத்திரையை பதித்துள்ளன. அவருடைய பயணத்தைப் பற்றி நாம் சிந்திக்கும்போது எண்ணற்ற மக்களின் வாழ்வில் அர்ப்பணிப்புள்ள ஆன்மா எவ்வளவு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் நினைவுபடுத்துகிறோம். அவர்களை ஆன்மீக அறிவொளி மற்றும் மனிதகுலத்திற்கான சேவையின் பாதையில் வழிநடத்துகிறது. அவரது வழிகாட்டுதலின் கீழ் புதிய ஆசிரமங்கள் நிறுவப்பட்டன. ஆன்மீக நடவடிக்கைகள் செழித்து வளர்ந்தன. பக்தி, பணிவு மற்றும் தன்னலமற்ற சேவை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை எப்போதும் வலியுறுத்தும் வலிமை மற்றும் உத்வேகத்தின் ஆதாரமாக இருந்தாள். அவரது கடைசி ஆண்டுகளில் ஸ்ரீ சித்தி மா தனது பக்தர்களுக்கு வலிமையின் தூணாக இருந்தார். வயது முதிர்ந்த போதிலும் ஆன்மீக பயிற்சியில் சுறுசுறுப்பாக இருந்து வழிகாட்டுதலை தொடர்ந்தார். டிசம்பர் 28, 2017 அன்று காலை அன்னை மகாசமாதி எடுத்தார். மகாசமாதி எடுப்பதற்கு முன் அவர் ஒரு நெருங்கிய பக்தரிடம் நீண்ட நேரம் பேசினார், எதிர்கால பாதைகளை வெளிப்படுத்தினார் மற்றும் பக்தரை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று உறுதியளித்தார். மேலும் அன்பு, அறிவு மற்றும் பக்தி ஆகியவற்றின் பாரம்பரியத்தை விட்டுச் சென்றார். அவருடைய போதனைகளும் ஆசீர்வாதங்களும் எண்ணற்ற ஆன்மாக்களை அவர்களின் ஆன்மீக பயணத்தில் தொடர்ந்து ஊக்குவித்து வழிகாட்டுகின்றன. ஸ்ரீ சித்தி மாவின் ஆசிரமங்களும் நினைவுச் சின்னங்களும் பல்வேறு இடங்களில் அமைந்துள்ளன. அங்கு பக்தர்கள் அவரது போதனைகளையும் சேவையையும் தொடர்கின்றனர். சில முக்கிய ஆசிரமங்கள் மற்றும் இடங்கள். 1. கெச்சிதாம், நைனிடால். இது நீம் கரோலி பாபாவின் முக்கிய ஆசிரமம் மற்றும் ஸ்ரீ சித்தி மாவின் முக்கிய இடமாகவும் உள்ளது. இந்த இடம் ஒரு முக்கியமான ஆன்மீக மையமாகும். அங்கு அன்னையின் இருப்பை உணர முடியும் மற்றும் அவளுக்கு மரியாதை காட்டப்படுகிறது. 2. பிருந்தாவனம் ஆசிரமம். ஸ்ரீ சித்தி மாவும் பிருந்தாவனத்தில் அமைந்துள்ள இந்த ஆசிரமத்தில் தனது வாழ்க்கையின் முக்கிய நேரத்தை கழித்தார். இங்கும் பக்தர்கள் அன்னையின் போதனைகளையும் சேவையையும் பின்பற்றுகிறார்கள். 3. ஹனுமன்கர்ஹி, நைனிடால். நீம் கரோலி பாபா மற்றும் ஸ்ரீ சித்தி மாவின் பக்தர்கள் தவறாமல் வருகை தரும் முக்கியமான இடமாகவும் இது உள்ளது. 4. ரிஷிகேஷ் ஆசிரமம். இங்கும் ஸ்ரீ சித்தி மா பல முறை தியானம் செய்தார். கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த இடம் ஒரு முக்கிய ஆன்மீக மையமாகும். ஸ்ரீ சித்தி மாவின் வாழ்க்கை பக்தி, சேவை மற்றும் அற்புதங்களின் தெய்வீக பயணம். அவரது மரபு இன்றும் பிரகாசிக்கிறது மற்றும் அன்பு மற்றும் ஞானத்தின் பாதையை தேடும் அனைவருக்கும் வழிகாட்டுகிறது. பல கதைகள் சித்தி மாவின் ஆன்மீக சக்தியையும் மகாராஜ் ஜியுடனான அவரது ஆழமான தொடர்பையும் எடுத்துக்காட்டுகின்றன. ஜெயபிரசாத் எழுதிய ஸ்ரீ சித்தி மா, தி ஸ்டோரி ஆப் நீம் கரோலி பாபாஸ் ஸ்பிரிச்சுவல் லெகசி என்ற புத்தகம் அற்புத நிகழ்வுகளையும் அன்னையின் ஆழ்ந்த ஆன்மீக நுண்ணறிவுகளையும் பிரதிபலிக்கும் பல கதைகளைச் சொல்கிறது. அன்னையின் ஆன்மீக பயணம், மகாராஜியுடனான அவரது உறவு மற்றும் ஆசிரியரால் கண்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் பற்றிய ஆழமான பார்வையை இந்த புத்தகம் வழங்குகிறது. இது சித்தி மாவின் நீடித்த ஆவி மற்றும் நீம் கரோலி பாபாவின் போதனைகளை முன்னெடுத்துச் செல்வதில் அவரது பங்குக்கு ஒரு மரியாதை. இந்த அற்புதமான புத்தகத்தை நீங்களும் படிக்க வேண்டும். ஒரு அசாதாரண ஆன்மாவுக்கு அஞ்சலி செலுத்த எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. அன்னையின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுக்கு இருக்கட்டும். ஜெய் மா ஜெகதம்பா.
ஜெய் ஸ்ரீ சித்தி மா மகராஜ். ஜெய் ஹனுமான். ஜெய் நீப் கரோலி மகாராஜ்.